ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்னைக்கு பகவானுடைய திரு அனுகிரகத்தில் நம்மளுடைய ரமண திருவிளையாடலில் ஆபத் பாந்தவன் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்த திருவிளையாடல் பார்க்க போகிறோம். பகவான் என்ன ஸ்திதியில் இருக்கார் அப்படிங்கிறது கூட இருக்கவாளுக்கு கூட தெரியாத அளவுக்கு பகவானுடைய எளிமை, பகவானுடைய இயல்பு இருக்கும். ரொம்ப கஷ்டம் பகவானை நம்ம மனசில் அந்த மாதிரி ஒரு அட்யூன்மெண்ட் இருந்தால் தான் பகவானை நம்ம புரிஞ்சிக்கவே முடியும். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கோவணாண்டியை பார்க்கும்பொழுது நமக்கு இது யார் என்ன புரியாது. அப்படி பகவான் ஒன்றும் ஒரு சாதாரண ஒரு நம்மளில் ஒருத்தர் மாதிரி அவருடைய அந்த பிஹேவியர், ஆட்டிடியூட் இதெல்லாம் இருக்கும். பகவான்கிற வித்தியாசமே இருக்காது. ஜெகதீச சாஸ்திரின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர், அவர் உட்பட ஒரு பக்தர் குழாம் பகவான்கிட்ட சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் ராத்திரி விருபாட்சி குகையில் பகவான் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நன்னா பேசின்னு இருக்கார். நல்லா நேரம் போனதே தெரில அவளுக்கு. ஒரு 12 மணி ஆகிடுத்து கிட்டத்தட்ட. நடுநிசி தாண்டின உடனே ஜெகதீச சாஸ்திரிக்கு கொட்டாவியாக வருது. ஆனால் அடக்கி அடக்கி பார்க்குறாரு, ஒன்றும் சரிப்பட்டு வரல. மெதுவாக எழுந்து குகை வாசலில் படுத்துன்றார். கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுடுறார். அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிட்டா ஆபத் பாந்தவன் நம்மளுடைய பகவான் இவர் வெளில படுத்துட்டு இருக்காருன்னு தெரியும். வெளியில் வரார். வெளியில் கொரட்டை விட்டு தூங்குறவர் பார்க்குறார். இடுப்பில் கையை வச்சுட்டு பகவான் தலை இப்படியே ஆடிண்டே இருக்கு. ஒரு புன்னகை அவருக்கு. தூங்குறியா? ஆழ்ந்து தூங்குறியா? இங்கே இருக்கிற பயமெல்லாம் உனக்கு தெரியலையே? ஏன் இந்த காலத்து மலை மாதிரி இல்லை. இப்போவே வனமிருகங்கள்லாம் வன விலங்குகள்லாம் இருக்குது. அப்போல்லாம் இன்னும் அடர்ந்த காடு. அது விருபாட்சியெல்லாம் யார் வருவா? ஆள் இல்லாத இடத்துல மிருகங்கள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குமே. பகவான் என்ன பண்ணுறார்? எப்பவும் ஒரு பொடி வச்சுன்னு இருப்பார். ஸ்னஃப் மூக்கு பொடி வச்சுன்னு இருப்பார். பகவான் எடுத்தார். மூச்சு விட்டு தூங்குறார் இல்லையா அவர் உள்ள மூச்சு உள்ளே இழுக்கும்போது அப்படி மூக்கு பக்கத்தில் வச்சுட்டார். சர்றன்னு மூக்கு உள்ளே ஏறி எடுத்தாது. ஏறி தும்முறார் அவர். அது கூட பெருசு இல்லை. பகவான் சிரிக்கிறார் சிரிக்கிறார் சிரிக்கிறார். மலையெல்லாம் எதிரொலிக்கிறது. அப்படி சிரிக்கிறார். அருணாச்சலனே அது ஒரு ஞானி. இந்த பகவானுடைய அந்த குழந்தை மனத்தை பாருங்கோ. தன்னுடைய பக்தன் அப்படி தூக்கத்தை அரகுற தூக்கத்தில் எழுந்து அப்படி தும்பும் பொழுது அவருக்கு சிரிப்பாக வருது. அப்படி சிரிச்சுட்டு எழுந்துரு ஜெகதீஷா, உள்ளே படு அப்படிங்கிறார். இவர் அரகுற தூக்கத்திலேயே எழுந்து பகவான் பின்னாலேயே உள்ளே போய் மறுபடியும் உள்ளே சுருண்டு படுத்துட்டார். பகவானும் சாஞ்சி படுத்துட்டார். இந்த காட்சியை கொஞ்சம் நாமெல்லாம் கேட்கும் பொழுதே, நான் படிக்கும் பொழுதே அதை உருவப்படுத்தி பார்ப்பேன். பகவான் எப்படி வரும், எப்படி பேசும், எப்படி நின்று பார்க்கும், எப்படி இந்த பொடியை எடுத்து இந்த மூக்கில் வைக்கும், எப்படி சிரிச்சிருக்கும் பகவான். என்ன திருவிளையாடல்! இந்த திருவிளையாடலேருந்து நம்ம கற்றுன்றது என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் நாம் என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் பகவானுடைய நினப்பு நம்ம மேலேயே இருக்குது. ஏன்னா எல்லாருமே நம்ம சுயநலமாக இருப்போம். அங்கே சுயம்தான் இருக்குது. சுயம் இருக்கும்போது என்ன எடுத்தோம்? சுயநலம் வரும்பொழுது எல்லாருக்கும் உண்டான நலம் அது. ஏன்னா அங்கே இண்டிவிஜுவாலிட்டி இல்லையே. அது வெறும் ஆத்மாவாக இருக்கிறதுனால அத்தனையும் மிருகங்கள்லேருந்து, பறவைகள்லேருந்து, பாம்புலேருந்து, பல்லியிலேருந்து, பூச்சியிலேருந்து, புழுவிலேருந்து, ஈயிலேருந்து, எறும்புலேருந்து அத்தனையும் பகவானுக்குள் அடக்கம்ன்றதுனால பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லார்கிட்டையும் இருக்கார். எல்லாருக்கும் என்ன உணர்வு, அவளுக்கு என்ன பாதுகாப்பு வரும்? இதை விட என்ன வேணும்? பாதுகாப்பு என்ன வேணும்? பாதுகாப்பு நமக்கெல்லாம் பகவானுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால் அந்த ஆபத் பாந்தவன் இருக்கும் வரைக்கும் ஆபத்தே கிடையாது.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.